பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து, ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு. கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி மீதே குற்றம் சுமத்துவதா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்குள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கோவையில் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவியின் மீதே குற்றம் சுமத்தக்கூடிய வகையில் கொங்கு ஈஸ்வரன் பேசிய அந்த காணொலியை இணைத்து அண்ணாமலை கொங்கு ஈஸ்வரனின் பேச்சுக்கு கண்டனங்களை பதிவு செய்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்குள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்றும், குற்றவாளிகளை பற்றி எதுவும் கூறாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி முற்றிலும் பிற்போக்குத்தனமான கருத்தை தெரிவித்து இருக்கிறார் என்றும் கொங்கு ஈஸ்வரனை குறிப்பிட்டு அதில் அண்ணாமலை கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் குட்டியை வைத்து ஆழம் பார்க்கும் குரங்கு கதையாக முதலில் தனது ஊதுகுழல்களின் யாரையாவது வைத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்வது வழக்கமாகிவிட்டது என்றும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் வெளியிடும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது இந்த திமுக அரசு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோவை மாணவி வழக்கில் குற்றவாளிகள் குறித்த மேலாதிக்க தகவல்களை காவல்துறை இதுவரை ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வி எழுகிறது என்றும், வழக்கம் போல திமுக அரசில் செயலிழந்து நிற்கும் சட்ட ஒழுங்கை மறைக்க மடைமாற்றும் முயற்சிகளில் ஒன்றாகவே திமுக தனது கூட்டணி கட்சியினரை இது போன்று பேச தூண்டுவதாக கருதப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.